ஃபேண்டஸியாக எடுக்கிறங்கிற பேரில் கூஃபியாக எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. எங்கள் நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? இன்றைக்கான மூவி அப்டேட்ஸ் டே 46. ஸோ இன்றைக்கான முதல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மன், அதாவது தலைவர் 173. நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், தலைவர் 173 அந்த படத்துக்கான டைட்டில் அப்படிங்கிறத அஃபிஷியலி ரிவீல் பண்ணிட்டாங்க. படத்தோட டைட்டில் வந்துட்டு தர்மன். ஸோ தர்மன் தான் படத்தோட டைட்டிலாமா. போஸ்டர் நல்லா இருந்துச்சு, ஆனால் அதுக்குமே நிறைய பேர் அடிச்சுட்டு இருக்காங்க போஸ்டரை போட்டு, நல்லா இல்லை என்ன எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னீக்கர், ஸ்மார்ட் வாட்ச்சு, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தலைவர் டாக்டராக வேறு நடிக்கிறாரு. ஸோ நல்லா பண்ணால் சரி. ஏன்னா அஸ்வத் மாரிமுத்து எப்படிப்பட்ட டேரக்டர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஃபேண்டசிக்குன்னே பேர் போனவர், டிராகன், ஓமை கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவர். ஸோ அந்த மாதிரி ஃபேண்டஸியாக எடுக்கிறங்கிற பேரில் எதுவும் கலாய்ச்சி விடாமல் இருந்தால் சரி, நல்லதாக ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணால் பரவாயில்ல, பார்க்கலாம் எந்த மாதிரி அமைதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஏகே அவர்கள் வந்துட்டு இத்தனை நாள் நம்ம ஆக்டராக பார்த்தோம், இப்போ அவர் ஒரு ப்ரொடியூசராக இறங்க போகிறாரு. இதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, ரூமர்ஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட ஹீரோவை வந்துட்டு மாதவன் அவர்கள் நடிக்கிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு. இதுக்கான மியூசிக் அனிருத்தாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ரெண்டுமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஏகே ப்ரொடியூசராக போகிறாருங்கிறத ஒரு 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்க்கலாம் அவரோட ப்ரொடியூசர் டெபியூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மூணாவது, டிசி படம், அதாவது லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய டிசி படம், அவரோட முதலாக ஹீரோவாக நடிக்கிற படம். இந்த படம் ஸ்பைடர்மேன் கூட கிளாஷ் விட போதாமா. அதாவது ஜூலை 31 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த படத்துக்கு கூட போய் கிளாஷ் விட போகிறாங்கன்னு தெரில. பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஜூலை 1 வாரம் வரதுக்கான டவுட்டாக தான் இருக்குது. ஜூலை 31 வரதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒடிசி, ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ஜூலையே ஒரு மாதிரி பேக்கடாக இருக்குது. இனி இந்த படம் வேறு வருது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலில் அந்த படத்துக்கான ரிவ்யூ வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதே மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க அப்போ எப்போதும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா.